இங்கே வந்து விஜய் வந்து அடிச்சுட்டு போனோன்னு பசுபதியால் தாங்கவே முடியல, செம்ம டென்ஷன் ஆகிறாரு. இங்கே ராகினி வந்து ஓடி வந்து அப்பா உங்களுக்கு என்ன ஆச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டு அழுறாங்க. அவனை சும்மாவே விடக்கூடாதுப்பா, அந்த விஜய்க்கு வந்து நல்ல பாடம் சொல்லிக் கொடுக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு அவள் வாழ்க்கையை எப்படி பட்டு பாருமா இந்த அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு பசுபதி. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, வெள்ளா ரொம்ப தவிச்சு போகிறாங்க. இங்கே பசுபதி வந்து வீட்டுக்கு வெள்ளாவை வந்து கூட்டிகிட்டு வராங்க. பசுபதி ராகினி அவங்க வீட்டுக்கு கூட்டின்னு வந்தோடனே இங்கே வந்து வெள்ளா வந்து எனக்கு விஜய் கிடைக்க மாட்டாருன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக கிடைப்பாரு, விஜய் உனக்கு கிடைக்காம எங்கே போயிடுவான், நீங்கள் கவலைப்படாதீங்க, எப்படியாவது விஜய் கூட உன்னை சேர்த்து வைக்கிறமா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்ட வெள்ளா வந்து ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க. வெள்ளா வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. உன்னை உங்கள் அம்மா கிட்ட சொல்கிறாங்க, நான் வந்து அந்த காவேரியை வந்து பார்க்க போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லணும். அதிர்ச்சி, நீ என்னம்மா சொல்கிற, அந்த பொண்ணு நீ ஏம்மா பார்க்க போகணும், இல்லைம்மா எனக்கு பார்க்கணும் போல் தோணுது, ஏன்னா விஜய் வந்து இவ்வளோ அழுத்தமாக வந்து எனக்கு காவேரி தான் எல்லாமேன்றாரு, காவேரி கூட தான் வாழ போகிறேன்றாரு, ஆனால் அந்த பொண்ணோட முடிவு என்ன, அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணுமாம்மா அப்படின்னு. கரெக்டுமா, ஒரு வேளை அந்த பொண்ணு புருஷன் வேணும்னு சொல்லிட்டா என்னம்மா பண்ணுவேன், அப்படி வேணும்னு சொல்லிட்டா நான் விட மாட்டேமாம்மா, எக்கார கூட எனக்கு விஜய் வேணும், அந்த பொண்ணுக்கிட்ட எப்படியாவது பேசி செஞ்சு நான் சம்மதிக்க வச்சுடுவேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரிம்மா இப்போ என்ன எப்படி போய் பார்க்க போகிறீங்களா மாமா, யாருக்கிட்டே தெரிய வேணாம், நான் மட்டும் போகிறேன் அப்படின்னு. நீ மட்டும் எப்படிமா தனியாக போவேன், உன்னை எதுவுமே விட்டுறமா நான் அப்படின்னு. நீ இங்கே வர வேணாமாம்மா, ஜஸ்ட்டு வந்து எனக்கு அந்த ஏரியாவில் மட்டும் விடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே வந்து காவேரி வந்து மனசு கஷ்டப்பட்டு ஒரே குழப்பத்திலே இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, விஜய் அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. இங்கே வந்து கரெக்டாக வெண்ணிலா வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோன்னே காவேரி அதிர்ச்சி அடினா, வெண்ணிலாவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வாங்க அப்படின்னு சொன்னோன்னே, இந்த பொண்ணு யாருடி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து கேட்குறாங்க. இந்த பொண்ணு தானே அந்த பொண்ணு அப்படின்னு சொன்னோன்னா, ஆமாம் பாட்டி அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாங்க. இந்த பொண்ணு அன்றைக்கி பார்க்கும்போது நினச்சேன் ஏதோ பிரச்சனை பண்ண போகிறாதான் வந்திருக்கா போல் இருக்கு, காவேரி நீ விட்டு கொடுக்காதடி இந்த பொண்ணுக்கிட்ட அப்படி சொல்கிறாங்க. உடனே வந்து இங்கே பாருங்கள் வெண்ணிலா, எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வேறு எதுக்காக நான் வந்திருப்பேன், இல்லை விஜய்க்காக தான் நான் வந்திருக்கேன், தயவு செய்து உங்களை கெஞ்சி கேட்குறேன், விஜய் என்கிட்ட கொடுத்துருங்க. விஜய் வந்து எனக்கு எப்படிலாம் லவ் பண்ணார் உங்களுக்கு நல்லா தெரியும்ல, நானும் அவரை அப்படி விரும்பணும், இப்போ நான் என் மனசு ஃபுல்லாக விஜய் தான் இருக்கார், ஆனால் அவர் மனசில் நான் இல்லைன்னு சொல்கிறாரு, அவர் உங்கள் மேலே வந்து காதெல்லாம் வந்து இல்லைங்க, உங்கள் மேலே இருக்க பரிதாபத்தை தான் அப்படி சொல்கிறாரு, நீங்கள் அவருக்கு விட்டு கொடுத்தீங்கல்ல அந்த பரிதாபத்தால் தாங்க, தயவுசெய்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு வந்து நீங்கள் விஜய் என்கிட்ட விட்டு கொடுத்துருங்க, தயவுசெய்து பிரச்சனை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டு பயங்கரமாக அதிர்ஷ்டம் பாட்டி, என்னடி நினச்சிட்டு இருக்க மனசில், யார்கிட்ட யார் வந்து விட்டு கொடுக்கணும், பொண்டாட்டிக்கிட்ட புருஷனை விட்டு கொடுக்க சொல்கிறியா, இதெல்லாம் நல்லா இருக்காமா நீ பேசுறது அப்படின்னு. பாட்டி நீ அமைதியாக இரு பாட்டி, நான் பேசிக்கிறேன் அப்படின்றாங்க. உடனே வந்து இங்கே பாருங்கள் வெண்ணிலா, நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல வராங்க. உடனே அவங்க அம்மா வந்துடுறாங்க. ஓ வந்துட்டாளா எங்கேயும் இவன், என்னம்மா என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், பேட்டி இஷ்டத்துக்கும் கொடுக்குறேன், இங்கே வந்து தொல்லை பண்ணிகிட்ருக்கேன், மரியாதை வீட்டு போ அப்படின்னு. இங்கே பாருங்கள் ஆண்டி, நான் அதுக்காக வந்து சொல்லலை, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க, நான் வந்து காவேரியோட வந்து விருப்பத்தை தெரிஞ்சுக்க தான் நான் வந்திருக்கேன், இங்கே பார் என்ன விருப்பம் உனக்கு தெரிஞ்சுக்கணும், அந்த விஜயை நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளோதானே, நீ கல்யாணம் பண்ணிக்கோ எப்படியாவது போ, ஏன் பொண்ணை தொல்லை பண்ணாதீங்க யாரும், அதை தான் நான் எல்லோரும் வந்தோன்னு சொல்லி மீடியாக்காரங்களாம் வந்தோன்னு சொல்லி இப்போ உன்கிட்டயும் சொல்கிறேன், என் பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நாங்கள் விலகி வந்துட்டோம், சும்மா வந்து தொல்லை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு. அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்படி காவேரியால் தாங்கிக்க முடியல, இந்த அம்மா என்ன இப்படி பண்ணுறாங்களே, அவகிட்ட நான் சொல்லலாம்னு நினச்சினேன், எனக்கு விஜய் தான் முக்கியம்னு சொல்லிட்டு ஏன் இந்த அம்மா இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி, அம்மா நீ சும்மா இருமா அப்படின்னா, நீ அமைதியாக இருடி, இவங்களுக்கெல்லாம் 4 ஆளுக்கு என் பொண்ணு வந்து விளையாட்டு பொருளாக போயிட்டாலா, சும்மா வந்து தொல்லை பண்ணிகிட்டே இருக்காங்க, இங்கே பாருமா நீ அந்த விஜயை கட்டிக்கோ, கேட்டு போ, எங்களுக்கு தேவையில்லாதது, என் பொண்ணு அந்த உறவை சொல்லிவிட்டு அங்கே வரவே மாட்டா, என் பொண்ணுக்கோ அந்த பையனுக்கோ இல்லை அந்த உறவு எல்லாமே முறிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் அவங்க யாரோ நாங்கள் யாரோ, இங்கேயுமா வந்து தொல்லை கொடுத்துட்ருக்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், விஜய் வந்து காவேரி தான் என் பொண்டாட்டி, அவ கூட தான் நான் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு, அவங்க என்ன வேணால் சொல்லுவான், அந்த பையன் சொல்கிறதுக்கெலாம் நாங்கள் பொறுப்பாக்க முடியுமா, இங்கே பாருமா தேவையில்லாமல் இங்கே வந்து பிரச்சனை பண்ணிக்காது, நீ என்ன பண்ணுமோ பண்ணிட்டு போ, என் பொண்ணு எந்த விஷயம் தலையிட மாட்டா, புருஷனும் வந்து நிற்க மாட்டா, அந்த வீட்டுக்கும் வரமாட்டா, அவங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள உறவு முறிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் இங்கே ஏதாவது சொல்லிட்டு இங்கே வந்திருக்காது அப்படின்னு. உடனே வந்து சாரதா என்ன பேசுகிற நீ அப்படின்றாங்க பாட்டி. உடனே வந்து நீங்கள் கம்முன்னு இருங்க, தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க இவங்க என் பொண்ணை பற்றி பேசிகிட்டே போவாங்க, இதை நான் விட்டுட்டே இருக்கணுமா, முதல்ல இங்கேருந்து போமா அப்படின்னு. அம்மா ப்ளீஸ்மா அப்படின்னா, நீ வாயை மூடுறி, இந்த கதையெல்லாம் இப்படி தான் முற்றுப்புள்ளி வைக்கணும், நீ கிளம்பணும், தெரியும் இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது, தேங்க்ஸ் காவேரி அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. வெண்ணிலா அதிர்ச்சி அடைகிறாங்க. காவேரி என்ன பண்ண தெரியாமல்